தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, இன்றைக்கே ஆற்றல் தருகிற கடவுள் என்ற மைய சிந்தனையில் நாம் தியானிக்கிறோம். இந்த கடவுள் நமக்கு ஆற்றல் தருகிறார். இறைவார்த்தை தரம் பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது: எங்களுடைய அதிகாரத்தை உங்களை அழிக்க அல்ல. ஆண்டவர் ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு நம்ம வாழ்க்கை மேல. அந்த அதிகாரம் நாம் அழிவுக்கு அல்ல, நம்ம ஆசீர்வாதத்துக்கு. அந்த அதிகாரம் தீமை நம்மை விட்டு ஒழிக என்பது அவருடைய அதிகாரம். நம்ம வாழ்வினுடைய தடைகள் நீங்குக என்பது அவர் நம் மீது வைத்துள்ள அதிகாரம். எனவே இறை வார்த்தை 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வார்த்தை, எங்களுடைய அதிகாரத்தை உங்கள் அழிவுக்காக அல்ல, மாறாக உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தருகிறார். நாம் வாழ வேண்டும் என்பதே அவர் அதிகாரம். தந்தையிடம் பெற்ற அதிகாரம், இயேசுவினுடைய அதிகாரம், நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. அப்பா நன்றி, வல்லவரே நன்றி. ஆண்டவரே நீ தொடுவீராக, அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரை துதிப்போம். அன்பர்களே, ஆண்டவர் நன்றி உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி அவரை ஆராதிங்க. ஆண்டவரே உம்மை வழிபடுகிறேன், நன்றி ராஜா என்று சொல்லி அவரை துதிங்க. அவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவரை ஆராதித்து நன்றி தகப்பனே என்று சொல்லுங்க. பிரியமான இறை உறவுகளை, இந்த இறைவனோடு இருப்பதால் நாம் பெறுகிற நன்மைகள். இன்றைக்கு நற்செய்தியில மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 21லிருந்து 28 வரை உள்ள இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 21லிருந்து 28 வரை உள்ள இறைவார்த்தையில இயேசு அதிகாரத்தோடு கற்பிக்கிறார். மறைநூல் அறிஞர்கள் போல அன்றி அல்ல. அவர்கள் ஏற்கனவே போதனையை பார்க்கிறார்கள். யாரு? இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், யூதர்கள். ஏற்கனவே மறைநூல் அறிஞர்களுடைய போதனையை பார்க்கிறார்கள். அவர்கள் அதிகாரத்தோடு எல்லாம் போதிக்கல. அவர்கள் சொன்ன தீய ஆவிகள் கட்டுப்படல. ஆனா அவங்க இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசுவை அவங்க பார்க்கும் பொழுது வித்தியாசமா பார்க்கறாங்க. என்ன வித்தியாசம்னா, இயேசு அதிகாரத்தோடு போதிக்கிறார். இது மறைநூல் அறிஞர்கிட்ட இல்லை. அவங்க போதிக்கும் போது இந்த அதிகாரம் இல்லை. இரண்டாவது, இயேசு சொன்னால் தீய ஆவிகளும் கட்டுப்படுகின்றன. அவரை விட்டு போனா போகுது. பிரியமானவர்களே, என்ன வித்தியாசம்? இந்த அதிகாரத்தால் என்ன நடக்கிறது என்றால் நாம் பயன் பெறுகிறோம். வித்தியாசம் சொல்ற பாருங்க. மறைநூல் அறிஞருக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 2 பேருமே போதித்தார்கள் இயேசு காலத்துல. போதனைக்கான வித்தியாசம் என்ன? பிறர் மீது ஆட்சி செலுத்தி அவர்களை அடிமைப்படுத்துவது. மக்களை குறை தீர்ப்பதற்கு பதிலாக அவங்க மேல ஆட்சி செலுத்துவது, அவர்களை கூனி குறுக வைப்பது, அவர்கள் மன நெருக்கடிக்கு உள்ளாக்குவது. ஆனால் இயேசுவினுடைய போதனை விடுதலை தருவது. அதுக்கு சான்று இன்றைக்கு நற்செய்தி. தீயாவி பிடிச்சவர் அங்க இருக்கிறார். இயேசு உடனே விடுதலை தந்தார். விடுதலை தருவது, அவர்கிட்ட வந்தா விடுதலை. இதான் நம்ம பெரும் பலன், ஆண்டவர்கிட்ட வருவதால் கிடைக்கும் பலன். இரண்டாவது, சுய நலனை மையப்படுத்துவது. அந்த போதனை மூலமாக தங்களுடைய சுய லாபத்திற்காக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவோ பிறர் நலனை. தனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, தன்னோடு இருப்பவர்கள் மகிழ்ந்திருக்கணும். இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் பாருங்க. அவர் சட்டத்திட்டங்களை எதிர்த்தார், அவர் சட்டத்திட்டங்களை மதிக்கவில்லை என்றெல்லாம் அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. இவை அனைத்தையும் அவர் அடுத்தவருக்காகவே செய்தார். அதுதான் அவர் மேல குறையா வந்தது. அதற்காக தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பிறர் நலனுக்காக இருந்தார். மூன்றாவது, பரிசேயர்களுடைய போதனை வெளியிலிருந்து வந்தது. அது பணம், பதவி, பட்டத்திற்காக, ஒரு மரியாதைக்காக, ஒரு அதிகாரத்திற்காக வெளியிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு போதித்தார்கள். ஆனால் இயேசுவின் போதனையோ என்னவாக இருந்தது என்றால், உள்ளிலிருந்து வருவது. அதன் மூலமாய் கிடைப்பது என்னவென்றால், யாராலும் அதை எதிர்க்க முடியாது. அது தந்தையிடமிருந்து வந்தது. எனவே அன்பர்களே, ஆண்டவர்கிட்ட தான் பெறுகிற அந்த ஆசீர்வாதம், இந்த இறைவன் தருகிற ஆசீர்வாதத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அது யாராலும் மாற்ற முடியாது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட தேடி வந்துடணும், அவர் ஆசீர்வாதத்தை நாடணும். நான்காவதாக, சாவை விளைவிப்பது. கவலையோடு வந்தவங்க கவலையோடு தான் போனாங்க. பரிசேயர்களுடைய போதனையில, மறைநூல் அறிஞர்களுடைய போதனையில மக்கள் கவலையோடு தான் ஆலயத்துக்கு வராங்க. அந்த எருசலேம்ல இஸ்ராயல் மக்கள் அந்த ஆலயத்துக்கு வருகிற போது கவலையோடு தான் வராங்க, கவலையோடு தான் சொல்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய போதனை வாழ்வு தந்தது. தொழுநோயாளி குணமடைஞ்சு வாழ்க்கை அடைகிறார்.
பார்வையற்றவர் பார்வை பெற்று வாழ்க்கை அடைகிறார். ரத்தம் போகக்கூடிய பெண்மணி குணம் பெற்று வாழ்க்கை அடைகிறார். அப்போ நம்ம கவலையோடு அவர்கிட்ட வந்தா அவர் நமக்கு வாழ்க்கை தருவார். ஏன் ஒண்ணு தாமதம்? அவர்கிட்ட வந்துருங்க. இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நற்கரை ஆண்டவர் போய் சந்திங்க. திருப்பலி காணுங்கள் அன்பர்களை. இறுதியாக மற்றவர்கள் சுதந்திரமாக இருப்பதற்காக இயேசு போதித்தார். ஆனால் அவர்கள் மற்றவர்கள் கூனி குறுகி இருக்க வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் போதித்தார்கள். அவர்களுடைய தொழுநோயாளி, அவருக்கு சுதந்திரம் கிடையாது, அவர் வெளியில் இருக்கணும். ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் போதனை நீ வெளியில போ, நீலாம் இவ்வளவுதான் என்று சொன்னது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த போதனையை, இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்போ இதுல எதெல்லாம் நமக்கு வேணுமோ ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தான் நாம் பெரும் பலன்கள். ஆண்டவர்கிட்ட தேடி வருவதால் பலன் அடைகிறோம். அவர்கிட்ட தேடி வருவதால் ஆசீர்வாதம் பெறுகிறோம். ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதம் அந்தோணியார் ஜெபத்தில் இதுவெல்லாம் மாறணும். இந்த ஆசீர்வாதம் வேண்டும். இந்த ஆண்டவர் என்னை தொடணும், இந்த ஆண்டவரை வழி நடத்தணும், இந்த ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் என்று என்னவெல்லாம் வைக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். ஒரு விண்ணப்பங்களை எல்லாம் அவற்றை எடுத்து வைங்க. நீங்க கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு தேவைகளையும் அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிறேன். நீங்க விடுதலை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுகிறார். கோடி அற்புதம் அந்தோணியார் ஜெபத்தில் உங்கள் வாழ்வில் உள்ள தீமைகள் கட்டுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவர் வல்லமையான இறைவன் இன்றே உங்களுக்கு விடுதலை தருகிறார். என் மகனே, நீ வாழ்வாய், நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய், வல்லமையான இறைக்கிருவிலை சாட்சியமாய் இருப்பீர்கள். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். என் மகனே, மகளே, விடுதலை தருவதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வாய். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day.